அத்தியாயம் 1. மழைக்காலம். திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் நள்ளிரவு 2 மணி இருக்கும். ஒரு பென்ஸ் கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து அடுத்த சில நிமிடங்களில் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அந்த வழியாக வந்த லாரி டிரைவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். மறுநாள் காலை செய்திகளில் பிரபல தொழிலதிபர் சிவகுமார் கார் விபத்தில் பலி என தலைப்புச் செய்திகள் வந்தன. சிவகுமாரின் மனைவி ரம்யா மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார். எரிந்த நிலையில் இருந்த சடலம் டிரைவர் சீட்டில் இருந்தது. சடலத்தின் கையில் ஒரு சாதாரண ஃபாஸ்ட்ராக் கடிகாரம் இருந்தது. அர்ஜுன் அந்த வாட்ஸை உற்று பார்த்தான். ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள வாட்ச்களை கட்டுவார்கள். இவர் ஏன் ஒரு சாதாரண வாட்ச் கட்டியிருக்கிறார்? அப்போது டிரைவர் சீட்டுக்கு அடியில் கருகிய நிலையில் ஒரு சிறிய உலோகப் பொருள் மின்னியது. அது ஒரு சில்வர் செயின். அதில் வினோத் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. யார் இந்த வினோத்? தனக்குள் கேட்டுக்கொண்டான் அர்ஜுன். அந்த சின்ன சந்தேகம் அர்ஜுனின் மனதில் ஒரு பெரிய நெருப்பை மூட்டியது. ரவி, இதை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போ. அந்த சங்கிலி கருகி இருந்தாலும் அதுல ரத்த கரையோ அதோட டிஎன்ஏ துகள்களோ இருக்கான்னு பார்க்க சொல்லு. அந்த சங்கிலியோட கொக்கியில ஏதாவது ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு கவனிக்க சொல்லு. ஓகே சார். சார், இது ஒரு சாதாரண சில்வர் செயின் தானே? இதை வச்சு எப்படி நகைக்கடையை கண்டுபிடிக்க முடியும்? இது ஒரு தொடக்க புள்ளி ரவி. அத்தியாயம் 2. மயக்கத்திலிருந்து தெளிந்த ரம்யாவிடம் அர்ஜுன் விசாரணையை தொடங்கினான். மேடம், சிவகுமார் சார் எதுக்காக அந்த நேரத்துல தனியா கார் ஓட்டிட்டு போனாரு? இன்ஸ்பெக்டர், அவருக்கு நேத்து பிசினஸ்ல பெரிய நஷ்டம். மனசு சரியில்லைன்னு சாயந்தரமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு 1 மணிக்கு தனிமை வேணும்னு சொல்லி அவரே கார் எடுத்துட்டு போயிட்டாரு. போதையில இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. மேடம், அவர் ஏன் தனியா போனாரு? டிரைவர்ஸ் யாரும் இல்லையா? இல்ல சார், அவர் காரை யாரும் தொடுறது அவருக்கு பிடிக்காது. அவர் மட்டும் தான் டிரைவ் பண்ணுவாரு. அதனால நாங்க டிரைவர்ஸை வச்சுக்கல. புரியுது மேடம். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சிவகுமார் சாரோட மெடிக்கல் ஃபைல்ஸ் பார்த்தேன். அவர் ஒரு தீவிரமான சர்க்கரை நோயாளி. கடந்த 2 வருஷமா அவர் மது அருந்ததே நிறுத்திட்டு தான் அவரோட டாக்டர் சொல்றாரு. நேத்து மட்டும் எப்படி குடிச்சாரு? மனுஷன் கஷ்டத்துல இருக்கும்போது எதை வேணா செய்வாரு சார். பிசினஸ் நஷ்டம்னதும் வீட்டுல இருந்த பழைய பாட்டில் ஒன்று எடுத்து குடிச்சிட்டாரு. அர்ஜுன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தலையசைத்தான். சரி மேடம், நீங்க ஓய்வு எடுங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தான். அத்தியாயம் 3. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தது. ரவி, இந்த எம்கே குறியீடு ஏதோ ஒரு நகைக்கடையோட தெரியுது. ஆனா இது எந்த ஊர், எந்த கடை, எப்படி துப்பு துளக்குறது? ஐயா, நான் கொஞ்சம் தேடி பாக்குறேன். சார், இது மதுரையில இருக்கிற முத்துகிருஷ்ணன் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கடையோட குறியீடு சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன மாசம் என் மனைவிக்கு ஒரு சின்ன மோதிரம் அங்கதான் வாங்கி கொடுத்தேன். அதுல இருந்து அதே எம்கே சீல் தான் சார் இதுலயும் இருக்கு. கிரேட் ரவி. ஒரு சின்ன தடையும் இப்போ பெரிய துப்பா மாதிரி இருக்கு. அந்த சங்கிலி அங்க வாங்கினதுன்னா அந்த வினோத் கண்டிப்பா மதுரையை சேர்ந்தனா தான் இருக்கணும். எடுத்துக்கல. வண்டி எடு, நாம இப்போ மதுரைக்கு கிளம்புறோம். உடனே சார். அந்த எம்கே ஜுவல்லர்ஸின் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தினர். சார், இது நாங்க செஞ்சதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடி வினோத்துங்கிற ஒரு தம்பி இதை வாங்கினான். அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பப்போ எங்க கடை வண்டியை அவன் தான் சர்வீஸ் பண்ணுவான். வினோத் வேலை பார்த்த மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று அவனது முதலாளியை சந்தித்தனர். வினோத் இப்போ எங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் வேலையை விட்டு நின்னுட்டான் சார். சென்னைக்கு போறதா சொன்னான். அவர் போட்டோ ஏதாவது இருக்குமா? ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு முதலாளி உள்ளே சென்று ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டினான். இந்த போட்டோவை பாருங்க சார். இது அதை பார்த்த அர்ஜுனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அந்த போட்டோவில் இருந்த வினோத் அச்சு அசலாக தொழிலதிபர் சிவகுமாரைப் போலவே இருந்தான். மெக்கானிக் ஷாப்பில் இருந்து வெளியே வந்த அர்ஜுன் காரில் ஏறி ரவியிடம் சொன்னான். ரவி, வினோத் ஒரு அனாதைன்னு அவரோட முதலாளி சொன்னாரு. அதனாலதான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கான். ரம்யாவோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணப்போ விபத்து நடந்த அன்னைக்கு நைட் ஒரு டவர் அடிக்கடி மாறுது. அது கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கிற ஒரு பண்ணை வீடு. அங்கேதான் சிவகுமார் ஒளிஞ்சிருக்கணும். அர்ஜுனுக்கு இப்போது எல்லாம் புரிந்தது. இது வெறும் விபத்து அல்ல, ஒரு மனிதனின் பிம்பத்தை மற்றொன்றாக மாற்றிய மிகப்பெரிய திரைக்கதை. அத்தியாயம் 4. அதே நேரத்தில் சென்னையின் ஒதுக்குப்புறமான ஒரு பண்ணை வீட்டின் பால்கனியில் ரம்யாவும் சிவகுமாரும் அமர்ந்திருந்தனர். சிவகுமாரின் முகத்தில் எந்த காயமும் இல்லை. அவர் மிகவும் நிதானமாக இருந்தார். ரம்யா, நான் செத்துட்டதா போலீஸ் முழுசா நம்பிட்டாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் ஏதோ துருவி கேட்டுட்டு இருந்தானே. அவன் ஒரு லூசுங்க. சர்க்கரை நோயின்னு ஏதோ உளறிட்டு இருந்தான். நான் ஒரு பொய் சொன்னேன், அதை அப்படியே நம்பிட்டு போயிட்டான். இன்னொரு வாரத்துல டெத் சர்டிபிகேட் கிடைச்சதும் நாம 15 கோடி இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துட்டு லண்டன்ல செட்டில் ஆயிடலாம். அப்புறம் நீங்க சிவகுமார் இல்ல வினோத்துங்கிற பேர்ல ஒரு புது வாழ்க்கையை வாழலாம். சிவகுமார் தலையசைத்தார். உண்மையில் சிவகுமார் பெரும் நஷ்டத்தில் இருந்தார். கடன்காரர்களிடம் இருந்து தப்பிக்கவும் இன்சூரன்ஸ் பணத்தை அடையவும் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த வேளையில் ரம்யா
மதுரைக்கு ஒரு கல்யாணத்திற்கு சென்றிருந்தாள். வரும் வழியில் கார் ரிப்பேர் ஆகிவிட ஒரு மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்ற அவளுக்கு வினோத்தை பார்த்ததும் பெரிய அதிர்ச்சி. ரம்யா வினோத்தை பார்த்த அந்த நொடியில்தான் இந்த சாத்தானிய திட்டம் உருவானது. அச்சு அசலாக தன் கணவனைப் போலவே இருக்கும் ஒருவன் ஆதரவற்ற நிலையில் மதுரையில் மெக்கானிக்காக இருப்பது அவளுக்கு சாதகமாக அமைந்தது. ரம்யா சென்னைக்கு திரும்பியதும் சிவகுமாரிடம் இந்த திட்டத்தை சொன்னாள். நஷ்டத்தில் இருந்த சிவகுமாருக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக தெரிந்தது. வினோத்தை ஒரு பெரிய வேலை தருவதாக கூறி சென்னைக்கு வரவழைத்தனர். விபத்து நடந்த அன்றிரவு ரம்யா வினோத்திற்கு உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தாள். வினோத் மயங்கியதும் சிவகுமார் தனது ஆடைகளை அவனுக்கு அணிவித்தார். ஆனால் அவசரத்தில் வினோத்தின் கையில் இருந்த அந்த சாதாரண ஃபாஸ்ட்ராக் வாட்ஸையும் கழுத்திலிருந்த வினோத் என பெயரிடப்பட்ட சங்கிலியையும் கழற்ற மறந்துவிட்டனர். காரை நெடுஞ்சாலையில் ஓட்டிச் சென்ற சிவகுமார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குதித்துவிட கார் பள்ளத்தில் விழுந்து தீப்பிடித்தது. ரம்யா பின்னால் மற்றொரு காரில் வந்து சிவகுமாரை ஏற்றிக்கொண்டு பண்ணை வீட்டிற்குச் சென்றாள். அத்தியாயம் 5. பண்ணை வீட்டில் சிவகுமாரும் ரம்யாவும் லண்டன் செல்வதற்கான பாஸ்போர்ட்டுகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது கதவு பலமாகத் தட்டப்பட்டது. இன்ஸ்பெக்டர், இந்த நேரத்துல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் இங்க நிம்மதியா இருக்கணும் தான் வந்தேன். என்ன விஷயம்? சார், சிவகுமாரை பிடிச்சாச்சு. என்ன உளறீங்க இன்ஸ்பெக்டர்? சிவகுமார் இல்ல, அவரோட தம்பி வினோத். சிவகுமார் இல்ல சார், நிஜமா சொல்றார். நடிக்காதீங்க சிவகுமார் சார். 15 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டீங்க. ஒரு மனுஷனோட அடையாளத்தையே மாத்தணும்னு நினைச்சீங்க. ஆனா ஒரு கோடீஸ்வரனோட மூளைக்கு ஏன் அந்த சின்ன வாட்சும் சங்கிலியும் தெரியாம போச்சு? நீங்க அவசரத்துல பண்ண அந்த ஒரு சின்ன சொதப்பல் தான் என்ன மதுரை வரைக்கும் துரத்த வச்சு இன்னைக்கு உங்களை கையும் களவுமா பிடிக்க வச்சிருக்கு. நீங்க இனிமே தப்பிக்கவே முடியாது. மரியாதையா ஸ்டேஷனுக்கு நடங்க. பாவம் வினோத் தனக்கு தெரியாமலே ஒரு கோடீஸ்வரனோட பாவத்துக்கு பலியாகிட்டான்.